வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2 ஆஃப் வந்து ஃபாஸ்டிங், என்னோடய ஃபாஸ்டிங் டே தான். மார்னிங் எந்திரிச்சு வந்து தலைக்கு வந்து மருதாணி தடவிருந்தேன். ஸோ வெள்ளை முடியெல்லாம் வெளியில் கொஞ்சம் வெட்டி பார்த்தாப்புல அதை மறைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மருதாணையெல்லாம் தேய்ச்சிருந்தேன். கலரிங்லாம் கிடையாது, வெறும் மருதாணை மட்டும்தான். ஸோ அதை தேய்ச்சிட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம், 65 தான் போட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் பஜ்ஜி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு இல்லாத சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபாஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 6:30 அந்த டயத்துலலாம் சாப்பிட்ருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட மாட்டேன். ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுக்குவேன். ஸோ என்னோடய ஃபாஸ்டிங் இப்படி தான் போகும். உங்களோட ஃபாஸ்டிங்லாம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் அதையும் அரைச்சி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பழைய காயெல்லாம் இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம் தான் வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து சரி சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும், ஆறி போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காண்டி சரி இதுனா வெஜிடபிள் பிரியாணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதை செஞ்சிட்ருந்தேன். ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஸோ பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அவளுக்கும் இதே தான், அவளுக்கும் சேம் அதே மாதிரி காரமே இல்லாமல் கொஞ்சமாக காரம் போட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. சின்னவளுக்கு மட்டும் அம்மா ரைஸ் வச்சுட்டாங்க. ஸோ புயல் வேகத்தில் தான் காலையில் ஓட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, அப்படியே பழகிருச்சு. 8 மணிக்கு தான் எந்திரிச்சு அவளை கிளப்பி கூப்பிட்டு போனோம். இதில் அடுத்த வருஷம் வந்து வேறு ஸ்கூலில் வேறு மாத்திரமா. ஸோ அவங்க வந்து 8:30க்கு சொல்லியிருக்காங்க. இது மேடம் 8 மணிக்கு தான் எந்திரிக்கும், எப்படி தான் கிளப்ப போகிறேன்னு தெரியல. அதுவே பெரிய இதாக இருக்குது. வேறு ஸ்கூல் வேறு மாற்றிட்டோம். பாப்பா வந்து அடுத்து ஸ்கேட்டிங் கிளாஸில் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வேறு போகிறதுனால ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்குது. பெரியவளோட ஷெடியூல் வந்து பிஸி ஷெடியூலாக இருக்குது. பார்ப்போம். சமையல் வேலை முடித்ததுக்கப்புறமேட்டு இட்லி பொடிக்கு பேக்கிங் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த வேலையும் பார்த்துட்ருந்தேன். இப்போது ஆர்ட்ரு வந்து பக்கத்தில் நியர்பையில் இருக்கவங்க எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் கான்டாக்ட் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பருப்பு இல்லாத சாம்பார் ஒன்றுமே இல்லை. வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக்கரில் 4 விசில் விட்டு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இட்லி மாவை வந்து அதில் கரைச்சி ஊற்றினோம்னா முடிஞ்சிருச்சு. பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி. ஸோ இது வந்து இட்லிக்கு எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது, எனக்கு தோசைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் வச்சேன். இதோட வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னொரு சட்னி தேவை, அதனால் பூண்டு சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. மார்னிங் ஈவினிங் தான் வந்து ப்ரேயர் பண்ணேன். ஆஃபீஸ் போகிறதுனால ப்ரேயர் பண்ண முடியல, அதனால் ஈவினிங் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.